யோகி ராம் சரத்குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரம் பார்த்துன்னு வரும். கணேசன்னாக்கும் யோகிக்கும் ஒரு பெரிய நட்பு இருந்தது. எப்போவுமே கணேசன்னாக்கு யோகி மேலே பெரிய பக்தி இருந்தது. அது குறித்த நிறைய சம்பவங்கள் இருக்குது. கணேசன்னாக்கு ஒரு தடவை உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடுது. நிறைய பிரிண்டிங் ப்ரெஸ் வேலையினால் அலக்கழிக்கப்பட்டு அவருக்கு லோ ப்ரெஷர் வந்துடுது. அதனால் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தார். அப்போ தான் ஒரு தடவை அனுராதா அவங்க யோகியை சந்திக்க போகும்போது வேரிஸ் கணேஷா அப்படின்னு யோகி கேட்டிருக்கார். அப்போ அவங்க பகவானே அவருக்கு உடம்பு சரியில்லை, எழுந்து கூட உட்கார முடியல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நீங்கள் 2 பேரும் என்னை சேர்ந்து பார்க்கணும், உடனடியாக கணேசாவை இங்கே அழிச்சின்னு வா, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். கணேசன்னாவும் வரார். ரொம்ப தடுமாறின்ட்டு நடந்து வரார். வாட் ஹேப்பன் கணேஷா அப்படின்னு கேட்குறார் யோகி. தெரியல பகவானே, வெறுமை படுத்துட்டே இருக்கணும் போல தோன்றுறது, வேறு என்னென்னு தெரியலை அப்படின்னு கணேசனாவும் சொல்கிறார். கணேஷா, தென் யூ ட்ரிங்க் பட்டர் மில்க், டெய்லி யூ ஷுட் ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் பட்டர் மில்க்னு யோகி சொல்கிறார். சரி பகவானே அப்படின்னு அந்த யோகி சொன்ன விஷயத்தை அப்படியே எடுத்துக்கிறார் கணேசனா. இன்னி வரைக்கும் தினமும் பல முறை மோர் குடிக்கிறதுங்கிறது யோகி கொடுத்த கட்டளையாகவே எடுத்துட்டு அவர் அதை பின்பற்றின்னு இருக்கார். இதே மாதிரி மகாபெரிவா மக்கள்கிட்ட நீங்கள்லாம் அதிகமாக மோர் குடிங்கோன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கார். அதனால்தான் நீர் மோர் பந்தல்னு அந்த காலத்தில் வச்சுருந்தா மோருக்கு அமிர்தம்னு இன்னொரு பேர் உண்டு அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருக்கா. அப்போல்லாம் கணேசன்னாவை பார்க்கறதுக்கு இசைஞானி இளையராஜா வந்துட்டு இருப்பார். எப்போ வந்தாலும் யோகி ராம் சரத்குமாரையும் இளையராஜா தரிசனம் பண்ணிட்டு தான் போவார். ஆனால் திடீர்னு 2 மாதங்கள் இளையராஜா ரமண ஆசிரமத்துக்கு வரவே இல்லை, யோகியும் பார்க்க வரல. வேர் இஸ் இளையராஜா, ஹாஸ் இளையராஜா கம் அப்படின்னு யோகி கேட்குறார். கணேசன்னாவும் ஏன் வரலன்னு தெரியல சுவாமி அப்படின்னோடனே யோகி வென் ஹி கம்ஸ் பிரிங் ஹிம் ஹியர் அப்படின்னு சொல்கிறார். ஒரு 2 மாதம் கழித்து ரொம்ப இழைச்சி துரும்பா இளையராஜா வந்திருக்கார். அப்போது இளையராஜாவும் கணேசன்னாவும் யோகியை பார்க்க போகிறா. இளையராஜாவே யோகியை பார்த்து நிறைய தொந்தரவுகள் வந்துடுத்து பகவான், அதில் நிறைய மன உளைச்சல்கள், அதனால் பிபியும் அதிகமாகி என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு 500-600 வரைக்கும் போகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கணேசன், அவளுக்கு நீர்மோர் கொடுத்து சரி பண்ணிட்டீங்க நீங்கள் கணேசனுக்கு, எனக்கு அதே மாதிரி நீங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும், எனக்கு எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இளையராஜா சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துருக்கார். அப்போ திரும்பவும் யோகி, ஓ இளையராஜா வாண்ட்ஸ் மெடிசன் ஃப்ரம் திஸ் பெக்கர், ட்ரிங்க் பட்டர் மில்க் அப்படிங்கிறார். இளையராஜா பக்கத்தில் இருந்த கணேசன் நாட்டை திடீர்னு, என்னங்க இது, உங்கள் லோ ப்ரெஷருக்கும் மோர் தான், எனக்கு ஹை ப்ரெஷர்னு சொல்கிறேன் அதுக்கும் மோர் தானா அப்படின்னு ரகசியமாக சொல்கிறார். யோகி அதை பார்த்துட்டு, கணேஷா வாட் இஸ் இளையராஜா லிங்க் டு யூ அப்படின்னு கேட்குறார். அப்போ கணேசனாவும் இளையராஜா சொன்னதையே சொல்கிறார். யோகி அதை கேட்டுட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறார். அதே சமயம் இளையராஜா முதுகில் தட்டி கொடுத்துட்டு அவர் கைகளை இறுக்கி கோர்த்துக்கிறார். கணேஷா, இட் இஸ் நாட் இன் த பட்டர் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் தட்டுறார். இது மோர் குடிக்கிறத தாண்டி இந்த விஷயம் என்னென்னா, மகான்களுடைய பார்வையும் அவளுடைய தொடலும் அவளுடைய ஸ்பரிசமும் நம்ம உள்ளத்தில் எதையோ வேற எங்கேயோ தொட்டு அதை நம்மளை சரி பண்ணுறது. இசைஞானிக்கு பூர்ணமாக யோகி அவர்களோட அருள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ கூட உணர்கிறோம். எல்லா இடத்துலையும் அவரோட புகழ் ஓங்கி இருக்கு. இன்னொரு அனுபவம், யோகியை பார்க்கறதுக்கு தினமும் ஒரு நடுத்தர வயசு நபர் ஒருத்தர் வருவார். அவர் உடம்புல எப்பவும் நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், அதாவது நடுக்குவாதம் அப்படின்னு பேர். அவருக்கு அது இருந்தது. அவர் எப்போ வந்தாலும் அவருக்கு ஏதாவது ஒரு பழத்தை தருவார் யோகி. அப்போல்லாம் யோகியை பார்க்கறதுக்கு நிறைய பக்தர்கள் வராத காலம். யோகி அதனால் எப்பயுமே ரூம்குள்ளே போய் எப்படியாவது தேடி பழங்கள் கொடுத்து அனுப்புவார். இதெல்லாம் கணேசன்னா நிறைய சமயம் கவனிச்சிருக்கார். ஒரு நாள் யோகி ராம் சரத்குமார் ஒரு குறிப்பிட்ட நபர் வந்துட்டு போனப்புறம் கணேசன்னாட்ட, கணேசா
உனக்கு தாமோதரனை தெரியுமா அப்படின்னு கேட்குறார். அப்போ கணேசன்னாவும் இல்லை எனக்கு தெரியாது சுவாமி அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ வந்துட்டு போனாரே அவர் தான் தாமோதரன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கணேசனா சொல்ற, ஓ அப்படியா, அவரை பல தடவை இங்கே பார்த்துருக்கேன், நீங்கள் அவர் எப்போ வந்தாலும் பழங்களை தராமல் அனுப்பிச்சினதே இல்லையே அப்படின்னு கணேசன்னா சொல்கிறார். ஆமாம் கணேசா, இந்த பிச்சைக்காரன் திருவண்ணாமலையில் திரிஞ்சிட்டு இருந்த காலங்களில் தாமோதரன் கோபுரம் பக்கத்தில் ஒரு டீ கடை வச்சுருந்தார். இந்த பிச்சைக்காரனுக்கு 3 முறை டீ தந்திருக்கார் அப்படின்னு யோகி அதை பற்றி சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். 3 தடவை டீ கொடுத்தவருக்கு நாள் தவறாமல் பழம் தர கருணை யோகிக்கு இருந்தது. ஒரு தடவை அமனாசிரமம் யோகி ராமசுரத்குமார் கணேசன்ட்ட, கணேசா என்ன பலராம் ரெட்டி கிட்ட கூட்டின்னு போறியா அப்படின்னு கேட்குற. இப்போ ஆசிரமத்தில் இருக்கிறவா பல பேருக்கு யோகி அவருடைய கொள்கை மேலே கொஞ்சம் விருப்பு வெறுப்பெல்லாம் இருந்தது. அப்போது அவர்களில் திரு பலராம் ரெட்டியாரும் ஒருத்தருங்கிறதுனால கணேசன்னா கொஞ்சம் யோசித்து அவர் உங்களை விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் யோகி பரவாயில்ல கணேசா, என்ன அவர்கிட்ட கூட்டின்னு போ அப்படிங்கிறார். கணேசனாவும் யோகியும் திரு பலராம் ரெட்டியார் இருந்த ரூமுக்கு போகிறா. அங்கே அவரை பார்த்து யோகி வணங்குறார். அதை பார்த்தவொடனே கணேசனாக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக போயிடுது. அதுக்கப்புறம் யோகியோட வெளியில் வந்த கணேசன், சுவாமி இந்த சந்திப்பு அவசியமா, அவர் உங்களை சரியாக மதிக்கிறாரானே தெரியல, ஒரு அவமதிப்பு பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யோகி சொல்கிறார், கணேசா இந்த பிச்சைக்காரன் திருவண்ணாமலைக்கு முதல்ல வந்தபோது அவனுக்கு 1 ரூபாய் கொடுத்தவர் இந்த பலராம் ரெட்டியார். யோகியோட அன்புங்கிறது ஒரு பெரிய சாகரம். ஒரு தடவை ரமண நகரில் தங்கியிருந்த திரு கிருஷ்ண ஜீவராஜா அப்படிங்கிறவரை சந்திக்கிறதுக்கு அனுமதி பெற்றுண்டு வரபடி கணேசனாவை அனுப்புகிறார் யோகி. ஆனால் அந்த நபரோ ரொம்ப பல கடுமையான வார்த்தைகளை சொல்லி யோகியை சந்திக்க மாட்டேங்கிறார். அதுக்கு அந்த விஷயத்த ரொம்ப நாசூக்காக யோகி கிட்ட சொல்கிறார் கணேசன்னா. ஆனால் யோகி தீர்மானமாக, கணேசா என்னை கிருஷ்ணஜீவராஜன்ட்ட கூட்டின்னு போ அப்படின்னு திருப்பியும் கேட்குறார். கணேசன்னாவும் அவர் அழைச்சின்னு போகிறார். அங்கே யோகிக்கு நடந்த அவமரியாதையை பார்க்கும்போது கணேசன்னாக்கு ரொம்ப வலிச்சுடுத்து. இப்போ திரும்பி நடந்து வரும்போது யோகி சொல்கிறார், கணேசா முதல் தடவை ரமண பகவானை பார்க்க வரும்போது ஆசிரமத்தில் இருந்த பல பேருக்கு பண உதவி பண்ணினவர் இவர். இந்த பிச்சைக்காரன் திரும்பி போகிறதுக்கு ரூபாய் 17 ரூபா 50 காசு ரயில் கட்டணத்துக்கு இவர் தான் கொடுத்தார். அதை நான் ஊருக்கு போன உடனே மணி ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் யோகி சொல்கிறார். யோகிக்கு பெருங்கருணை இருந்தது, நிறைய நன்றி உணர்ச்சி இருந்தது. இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். கணேசன்னாக்கு கிடைத்த பாடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான பாடங்கள். சிவகாசி சேர்ந்த ஒருத்தர் யோகியோட பக்தர்களில் நிறைய பேர் வசதியாக இருக்கிறவா. அவெல்லாம் திருவண்ணாமலைக்கு வரும்போது காரில் வரக்கூடாது, பஸ் பிடிச்சி தான் வரணும் அப்படிங்கிறது யோகியோட ஒரு உத்தரவாகவே இருந்திருக்கு. சிவகாசியில் வசதி படைத்த பிரிண்டர்களில் ஒருத்தரான திரு ஞானகிரி கணேசன் அப்படிங்கிறவர் ஒரு தடவை யோகியை பார்க்க வரார். அப்போ யோகி அவர்கிட்ட கேட்குறாரு, எங்கே பானுமதி அப்படின்னு கேட்குறார். அவருக்கு ஏதோ ஒரு பதிலை சொல்கிறார் அவர். உடனே யோகி அவரோட கழுத்தில் ஒரு உலர்ந்த மாலையை போட்டு, இதை நீ சிவகாசி போய் உன் மனைவியை பார்க்குற வரைக்கும் கழட்டக்கூடாது, அது வரைக்கும் நீ இந்த மந்திரத்தை சொல்லணும், பானுமதி சமேத ஞானகிரி கணேசா அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த சொல்கிறார். இதெல்லாம் கணேசன்னாக்கு பகவானை பற்றி இந்த மாதிரி நிறைய நினைவுகள் இருக்குது. பகவான் ரமணரோட சிறந்த பக்தர் பற்றி அவருக்கு ஒரு நினைப்பு வருது. இதெல்லாம் பார்க்கும்போது ரமணருக்கு முருகனார்னு அப்படின்னு ஒரு சிறந்த பக்தர் இருந்தார். அவரோட மனைவியை விட்டுட்டு ரமணரோடைய தங்கியிருந்தார் முருகனார். அப்பப்போ அவரோட மனைவி பகவானை பார்த்துட்டு போவார். முருகனார் அவரோட மனைவி வரும்போதெல்லாம் மனைவி வந்த உடனே மலைக்கு போய் தங்கிடுவார். மனைவியை பார்த்து அவருக்கு கொஞ்சம் ஒரு அச்சம் இருந்தது. அப்போது ரமணர் முருகனாரை அழைச்சி 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறார். அப்போது முருகனாரோட மனைவியை பார்த்து ரமணர் கேட்குறார், மீனாட்சி நீ ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்குற? அவர் இங்கே ஆசிரமத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தார், நீ வந்தால் மலைக்கு போய் பதுங்கி சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுறார், ஏன் அவரை தனியாக விடக்கூடாது?
முருகனார்கிட்ட உனக்கு என்னத்தான் வேணும் அப்படின்னு ரமணர் முருகனாரோட மனைவி மீனாட்சி கிட்ட ரொம்ப அன்போடு கேட்குற. அப்போது மீனாட்சி அவர்கள் தன்னோட வயிற்றையும் கிழிஞ்ச தன்னோட புடவையும் காட்டி, எனக்கு உணவும் புடவையும் தான் தேவை அப்படின்னு கேட்க, மீனாட்சி உன்னோட வாழ்நாள் முழுக்க புடவையும் உணவும் உனக்கு கிடைக்கும். குஞ்சு சுவாமி நடேச சுவாமி மூலமாக புடவையை வாங்கிட்டு வர சொல்லிட்டு ரமணாசிரமத்து மூலமாக மீனாட்சி அம்மாளோட வாழ்க்கை முழுக்க புடவைகளும் வேலை தவறாமல் உணவும் அந்த அம்மாவுக்கு கிடைக்கும்படி பண்ணினார் ரமண பகவான். இன்னொரு அனுபவம் கணேசன்னா முன்னாடியே நடந்தது. யோகி ராம் சுரத்குமாரை பார்க்கறதுக்கு ஒரு பிச்சைக்கார பெண்மணி வந்திருந்தார். அவரை ரொம்ப அன்போடு வரவேற்கிறார் யோகி. அம்மா நீங்கள் கோவிலுக்கு வந்தேளா அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த அம்மா, இல்லை சாமி, உங்களை தான் பார்க்க வந்தேன், கோவிந்த சாமிக்கு கல்யாணம் நடக்கணும் சாமி அப்படின்னு கேட்குது அந்த அம்மா. யோகியும், யாருமா அந்த கோவிந்த சாமின்னு கேட்குறார். என் புள்ள சாமி, நான் சேலத்துலேருந்து உங்களை பார்க்க வந்ததே கோவிந்த சாமி கல்யாணம் நடக்கத்தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஓ, உங்களுக்கு ஒரே ஒரு மகனா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கும்போது அந்த அம்மா திரும்பவும், கோவிந்தசாமி என்னோட 6வது புள்ள சாமி, அவன் ஒரு கம்பெனியில் நைட் வாட்ச்மேனாக இருக்கான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சரி, அவன் வயசு என்ன அப்படின்னோடனே, அவனுக்கு 36 வயசு சாமி, கோவிந்தசாமிக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு திரும்பவும் அதையே சொல்லுது. அப்போ யோகி கணேசனாட்ட திரும்பி, பாரு கணேசா, இதுதான் அம்மாவோட அன்பு, எவ்வளோ ஆழமான அன்பு பத்தியா அப்படின்னு குரல் கம்ம சொல்கிறார். அம்மா, ஏதாவது கோயிலுக்கு போய் பையனுக்கா பிரார்த்தனை பண்ணீங்களா அப்படின்னு யோகி கேட்குற. அந்த அம்மா, இல்லை சாமி, கோவிந்த சாமிக்கு கல்யாணம் ஆகணும் திருப்பியும் அதே சொல்லுது. சரி, நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு இருக்கீங்களான்னு யோகி கேட்குறார். அந்த அம்மா சொல்லுது, இல்லை சாமி, 6 பிள்ளைங்களும் என்னை துரத்திட்டாங்க, நான் தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு யாரும் இல்லாத மண்டபத்தில் படுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா தன்னோட வாழ்க்கையை பற்றி சொல்கிறது. யோகி கேட்குறார், நீங்கள் சுவாமி கும்பிடுவீங்களாம்மா அப்படின்னோடனே, இல்லை சாமி, எனக்கு எந்த சாமியும் தெரியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, நீங்கள் படுத்துட்டு இருக்கிற மண்டபத்தில் ஏதாவது ஒரு தூணில் சாமியோட உருவம் இருக்குமே, அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். ஆமாம் சாமி, நான் பார்த்துருக்கேன், ஆனால் அது எந்த சாமின்னு எனக்கு தெரியாது அப்படின்னோடனே, நீங்கள் அந்த தூணில் இருக்கிற சாமிக்கு 36 நாள் தினமும் ராத்திரி எண்ணெய் விளக்கு போடுங்க, கோவிந்த சாமிக்கு கட்டாயம் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு யோகி உறுதியாக சொல்கிற. உடனே அந்த பெண்மணி கிளம்பிடுறாங்க. சரி, நான் இப்போவே சேலம் கிளம்புறேன், இன்றைக்கே விளக்கேற்ற ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா கிளம்புது. யோகி ரொம்ப கருணையோட, அம்மா, ஊருக்கு போக காசு இருக்கா, பணம் வேணுமான்னு கேட்குறார். கொஞ்சம் ரூபா இருக்குது சாமி, அது ஆனால் பஸ்ஸு டிக்கெட்டுக்கு காணாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லும்போது, உங்களுக்கு கொஞ்சம் பணம் தரட்டுமா அப்படின்னு யோகி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண்மணி, வேணாம் சாமி, எனக்கு நம்பிக்கை இருக்குது, மிச்ச காசு எப்படியாவது பிச்சை எடுத்து ஊருக்கு போயிடுவேன், உங்ககிட்ட காசு வாங்க மாட்டேன், கோவிந்த சாமிக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க, அது சீக்கிரமாக ஆகணும் அப்படின்னு அவ கேட்குறா. யோகியும் சீக்கிரமாக ஆயிடும்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். யோகி ராம் சுரத்குமார் அந்த பெண்மணிக்கு கைகளில் நிறைய பழங்களை கொடுத்து, இன்னைக்கு ராத்திரியிலேருந்து 36 நாளைக்கு விளக்கு போட்டுருவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது, அந்த அம்மா திருப்பியும் சொல்லுது, எனக்கு அவனோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாங்க. யோகிக்கு அந்த அம்மாவை பார்க்கும்போது ரொம்ப கருணையோட சொல்கிறார், கணேசா, இதுதான் அம்மாவோட உண்மையான அன்பு, இதற்கு ஈடாக ஏதாவது உண்டான்னு? என்னோட அப்பாவோட ஆசை அந்த அம்மாவுக்கும் கோவிந்தசாமிக்கும் உண்டு, அப்பா இருவரையும் ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னு கையை தூக்கி ரொம்ப நேரம் அந்த பெண்மணி போகிற திசையே பார்த்துண்டு அந்த பெண்மணியோட உருவம் மறைகிற வரைக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தார். யோகி சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, கணேசா, சோதனையான காலங்கள் சாதகம் பண்ணுறவா எல்லாருக்குமே வரும், அந்த துன்பங்கள்லேருந்து அவளை மீட்கப்படுறத நம்மளோட பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம் இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு தெரியறது. சோதனைகளை அவள் ரொம்ப பொறுமையாக ஏற்றுண்டா மட்டுமே அவளை சிவன் ஆசீர்வாதத்தோடு தன்னோட கலக்கவும் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆஃப்செட் பிரிண்டிங் ப்ரெஸ் சோதனை காலங்களில் யோகி கணேசன்னா கிட்ட சொன்ன நிறைய ஆறுதல் வார்த்தைகள் இருக்குது. இந்த வார்த்தைகள் கணேசன்னாக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் தான். குருவோட அனுகிரகங்கிறது
பலவிதமாக நமக்கு அனுபவிக்க முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் யோகி பற்றி இருக்குது. நன்றி.